சத்யானந்தன் என்பவர் கோவையை தலைமையிடமாக கொண்டு மைவி3 ஆட்ஸ் என்ற ஆப்பை நடத்தி வருகிறார். இவர் யூடியூப் சேனலும் நடத்தி வருகிறார். இந்த மைவி3 ஆட்ஸ் யூடியூப் சேனலில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேரலாம் என்றும், தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் மைவி3 ஆட்ஸில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பணம் செலுத்தும் நபர்களுக்கு அவர்கள் செலுத்திய பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படுகிறது என்றும், மேலும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ளனர். தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உட்பட பல்வேறு மாநிலத்தவரும் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி அந்நிறுவனம் மாதம் பணம் வழங்கி வந்ததாகவும் பணம் கட்டியவர்கள் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது என்று புகார் எழுந்தது. மேலும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வருவதாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் எழுந்தது. அந்த புகாரின் பேரில் மைவி3 ஆட்ஸ் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறி கோவை நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி அன்று 10,000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியை ஸ்தம்பித்து போனது. இதனை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கலைந்து போகச் செய்தனர். அதே நேரம் சட்டவிரோதமான கூட்டத்தில் ஒன்று சேர ஆட்களை சேர்த்ததால் முறையற்ற தடுப்பு, பொது இடங்களில் தொல்லை கொடுத்தல் ஆகிய 3 பிரிவுகளில் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது ஒருபுறம் எனில், கோவை மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களில் 1,95,000 ரூபாய் என்று ஏமாற்றி தருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் கூறியுள்ளதாவது: இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுறது, ஏன் சாப்பிடுறதுன்னு தெரியலை. மைவி3 ஆட்ஸில் சேர்ந்தவங்களுக்காக 40 பாக்ஸ் கொடுத்து 1,21,000 ரூபாய் வாங்குறாங்க. மைவி3 ஆட்ஸ்ல சேர வாங்கி 4 மாசமா வீட்டுல வச்சிருக்காரு. அட்டையை கூட பிரிக்கல. வாங்கின ஆட்களும் யூஸ் பண்ணல. ஒரு பாக்ஸ் 3,900 ரூபாய் போடுறாங்க. அவ்வளவு வர்த் எல்லாம் கிடையாது. இதே ஆயுர்வேத கேப்சூல் 500க்குள்ள மார்க்கெட்ல கிடைக்குது. மணி ரொட்டேஷனுக்காக வாங்குற பணத்தை கணக்கு காட்ட இந்த பொருள் ஓவர் பிரைஸ் வச்சு அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ ஹெவியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நாட்டு மருந்து கடையில சல்லீசா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். முருகப்பிசின், பூவரசம்பூ, தூதுவளை, கசகசா, நெல்லிக்காய், அதிமதுரம், ஆலம் விதை, அரச விதை, வட்டத்துத்தி, ஓமம், தாண்டிக்காய், நெருஞ்சி, தேத்தான்கொட்டை, நீர்முள்ளி, அமுக்கிரா, பாதாம், ரோஜாப்பூ, ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை, வால்மிளகு, திப்பிலி, கருமிளகு, ஏலக்காய், உளுந்து, பிஸ்தா, ஓரிதழ் தாமரை, பூனைக்காளி, பேரிச்சம்பழம் இதைத்தான் மாத்திரையா போட்டு ஒரு டப்பால 3,900 ரூபாய்க்கு 40 டப்பா 1,21,000 கணக்கு காட்டி ஏமாத்துறாங்க. சந்தேகம் இருந்தா பக்கத்து நாட்டு மருந்து கடையில இந்த லிஸ்ட காட்டி என்ன ரேட் வரும்னு கேளுங்க. விக்ஸ வீணு சுத்தி எழுதுற கதை தான். இதுல இருக்கிற மொத்த பொருளும் 100 கிராம் ஈச் வாங்கினா 1000 ரூபாய்க்குள்ளதான் வருது. நாட்டு மருந்து கடையில இப்ப விசாரிச்சது 3 கிலோ பொருட்கள் வருது. 6 மாத்திரைகள் தயாரிக்க முடியும். 60 பாக்ஸுக்கு தேவையான மாத்திரை, மற்ற செலவுகள் எல்லாம் வச்சு கழிச்சா கூட 50 பாக்ஸுக்கான மாத்திரைகள் கிடைக்கும். மைவி3 ஆட்ஸ் எம்ஆர்பி படி 1,95,000 ரூபாய். 1000க்கு 1,95,000 ரூபாய். என்ன நியாயம் குமாரே என்று அந்த நெட்டிசன் தனது பதிவில் கூறியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நெட்டிசன் ஒருவர், இந்த மாத்திரைகளை உட்கொண்டவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு லிவர் டாக்சின் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறியுள்ளார்.